ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பன்னீர் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வீட்டிலே செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பன்னீர் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஆனால் வீட்டில் செஞ்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே கூட சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 1 லிட்டர் பால் தண்ணி இல்லாமல் ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பன்னீர் செய்யறதுக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்கான பால் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பன்னீர் கிடைக்கும். நல்லா காஞ்சிட்ட பிறகு ஒரு 2 லெமன் எடுத்திருக்கேன். அதை நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அந்த காய்ச்சின பாலில் அதை ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் திரியாகிடும். கொஞ்சம் திக்காக பால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக அந்த திரியெல்லாம் கிடைக்கும். நமக்கு அதிகமாகவும் பன்னீர் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி தண்ணி சேர்ந்த பாலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் கம்மியான அளவாக தான் கிடைக்கும். லெமனோட சாறு ஊற்றின உடனே பாருங்கள் எப்படி திரியாக திரிஞ்சு வந்துடுச்சுன்ட்டு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. திரியாக வந்த பிறகு ஒரு ஒயிட் கலர் காட்டனில் ஒரு மெல்லிசான துணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னு பார்த்தோம்னா, அந்த துணியில் இந்த பாலை ஊற்றினோம்னா அந்த திரியாக இருக்கிறது எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது போல் ஒரு கிளாத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாலை நம்ம ஊற்றி நல்லா வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கட்டியான பன்னீர் கிடைக்கும். கட்டிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா கையாலவே நல்லா பிழிஞ்சு எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி அந்த ஸ்மெல்லெல்லாம் வராத மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கணும். அந்த பன்னீர் மேலவே நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டோம்னா அந்த எலுமிச்சை சாறு எல்லாமே வடிகட்டி வடியில் போயிடும். அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி நம்ம சரியாக அலசலைன்னா நமக்கு பன்னீர் செய்யும்போது சாப்பிடும்போது அந்த எலுமிச்சை சாறு அந்த ஸ்மெல்லு வந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுக்கு இது போல் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்போம். எடுத்துட்ட பிறகு நல்லா அந்த துணியை சுற்றி நல்லா கையிலே நல்லா பிழிஞ்சு நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துட்ட பிறகு நல்லா அந்த துணியை சுற்றி கட்டிட்டு அந்த வடி மேலே வச்சுட்டு ஒரு வெயிட்டான பொருளை அந்த பன்னீர் மேலே வச்சா அப்போ தான் நமக்கு தேவையான ஷேப்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அந்த பன்னீர் நல்லா கட்டியாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்கு அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வச்சா அப்படியே வச்சு விட்டுடணும். எந்த அளவுக்கு அதுக்கு மேலே வெயிட் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கட்டியான பன்னீர் கிடைக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுற மாதிரி இருக்கும். நான் ஒரு 3 ஹவர்ஸ் மேலவே அப்படியே வச்சு எடுத்து பார்க்கும்போது நல்லாவே கட்டி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இது போல் செஞ்சு வச்சுட்டோம்னா அப்பப்போ பன்னீர் கிரேவி செய்யலாம். பன்னீர் சும்மா அப்படி ஃப்ரை மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். பன்னீர் தோசையும் ஊற்றலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். இது போல் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு
கிச்சன் டிப்ஸ் எல்லாம் என் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும், கிட்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும், லேடிஸ்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே வந்து என் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டிஷ்ஷு, அப்படி இல்லைன்னா கிச்சன் டிப்ஸு, அப்படி இல்லைன்னா க்ளீனிங் டிப்ஸு பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.